ஷபாலடபா. அப்பா உடைய கிருபை ஆண்டவரே. அப்பா அந்த நாள் முழுவதும் எங்களை நடத்த போகிற கை சோத்திரம். உடைய மகிமையினால் எங்களை மூடி நடக்க வேண்டிய வழியை அப்பா நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுக்குற கை சோத்திரம். அப்பா ஆண்டவரே, எங்களை ஆவி ஆத்துமா சரீரத்தை அப்பா ஜீவபலியாய் அப்பா பலிபடத்தில் வைக்கிறோம். அப்பா என் தேவரீர் எங்களுக்கு நடக்க வேண்டிய வழியை கற்றுக் கொடுங்க. வழி இதுவே நடவுகள் என்று சொல்லுகிற சத்தத்தை கேட்டு சித்தத்தை அறிந்து உங்கள் பின்னாடி நடந்து வர அப்பா எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம். நன்றி ராஜா. தகப்பனே சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். பிதாவுக்கு சோத்திரம், தேவகுமாரனுக்கு சோத்திரம், ஆவியானவர்க்கு சோத்திரம் என்றும் என்றுமே. ஆவியானவர்க்கு சோத்திரம் என்றும் என்றுமே. பிதாவுக்கு சோத்திரம், தேவகுமாரனுக்கு சோத்திரம், ஆவியானவர்க்கு சோத்திரம் என்றும் என்றுமே. ஆவியானவர்க்கு சோத்திரம் என்றும் என்றுமே. பாவபாரத்தினின்று என்னை மீட்டிட்டார், சாப வல்லமையினின்று என்னை காத்திட்டார். பாவபாரத்தினின்று நம்மை மீட்டிட்டார், சாப வல்லமையினின்று நம்மை காத்திட்டார். பிதாவுக்கு சோத்திரம், தேவகுமாரனுக்கு சோத்திரம், ஆவியானவர்க்கு சோத்திரம் என்றும் என்றுமே. ஆவியானவர்க்கு சோத்திரம் என்றும் என்றுமே. ஜீவ புஸ்தகத்தில் எந்தன் பேரை எழுதினார், நம் ஜீவனை கல்வாரியில் ஊற்றிவிட்டாரே. ஜீவ புஸ்தகத்தில் எந்தன் பேர் எழுதவே தம் ஜீவனை கல்வாரியில் ஊற்றிவிட்டாரே. பிதாவுக்கு சோத்திரம், தேவகுமாரனுக்கு சோத்திரம், ஆவியானவர்க்கு சோத்திரம் என்றும் என்றுமே. ஆவியானவர்க்கு சோத்திரம் என்றும் என்றுமே. சேனைகளின் தேவன் என் சொந்தமானாரே, சேனைகளின் தேவன் என் சொந்தமானாரே. சேனை சேனை தூதர்களை தந்து விட்டாரே. பிதாவுக்கு சோத்திரம், தேவகுமாரனுக்கு சோத்திரம், ஆவியானவர்க்கு சோத்திரம் என்றும் என்றுமே. ஆவியானவர்க்கு சோத்திரம் என்றும் என்றுமே. இரட்சகராம் இயேசு என் உள்ளமுள்ளாரே, ஆவியின் அபிஷேகத்தை ஊற்றிவிட்டாரே. இரட்சகராம் இயேசு என் உள்ளமுள்ளாரே, ஆவியின் அபிஷேகத்தை ஊற்றிவிட்டாரே. பிதாவுக்கு சோத்திரம், தேவகுமாரனுக்கு சோத்திரம், ஆவியானவர்க்கு சோத்திரம் என்றும் என்றுமே. ஆவியானவர்க்கு சோத்திரம் என்றும் என்றுமே. சீக்கிரமாய் வரப்போகும் ஆத்மநேசரே,
சீக்கிரமாய் காண்பேனே பொன்முகத்தையே. சீக்கிரமாய் வரப்போகும் ஆத்மநேசரே, சீக்கிரமாய் காண்பேனே பொன்முகத்தையே. பிதாவுக்கு சோத்திரம், தேவகுமாரனுக்கு சோத்திரம், ஆவியானவர்க்கு ஸ்தோத்திரம். என்றும் என்றும் மேரிதர பலடபுசியகலடபாவியானவர்க்கு சோத்திரம். என்றும் என்றுமே தேவனே ஆவியானவர்க்கு சோத்திரம். என்றும் என்றுமே. ஆமாப்பா, என் அப்பாவே, ஆண்டவரே, அப்பா உங்கள் வருகைக்காய் நாங்கள் காத்திருக்கிறோம். சீக்கிரமாய் வரப்போகும் என் ஆத்தும நேசருக்காய் எங்கள் கண்கள் எப்பொழுதும் காத்திருக்கிறது அப்பா. உங்கள் பொன்முகத்தை நாங்கள் பார்க்க வாஞ்சையாக இருக்கிறோம் அப்பா. சோத்திரம் சோத்திரம் ஆண்டவரே. என் தகப்பனே ஆராதிக்கிறோம் அப்பா. எங்கு 1-2 பேர் ஆண்டவரை கூடியிருக்கிறார்களோ ஒரு மத்தியிலே வாசம் பண்ணுவேன் என்று சொன்ன தேவனே, உமக்கு சோத்திரம் சோத்திரம் அப்பா. ரீகாஹா பூஷியாக்காக லபா. ஆராதனை உமக்கே, ஆராதனை அப்பா. உமக்கே மகிமை, உமக்கே கனம், உமக்கே புகழ்ச்சி, உமக்கே துதி. அல்லே லூரிக்காகாலாடா புஷியாக்காகாலாடாபா. சகல கணத்துக்கும் மகிமைக்கும் சோத்திரத்துக்கும் துதிக்கும் பாத்திரரே அப்பா. நாங்கள் அதிகாலையில் ஆராதிக்கிறோம் அப்பா. என் அப்பாவே நாங்கள் ஆராதிக்கிறோம் அப்பா. அல்லேலூயா. ஆராதனை செய்கிறோம், ஆராதனை செய்கிறோம். ஆவி ஆத்மா உடலும் சேர்ந்து ஆராதனை செய்கிறோம். எங்கள் ஆவி ஆத்மா உடலும் சேர்ந்து ஆராதனை செய்கிறோம். 2-3 பேர் கூடும்போது நடுவில் வருவார் ஆராதிப்போம். 2-3 பேர் கூடும்போது நடுவில் வருவார் ஆராதிப்போம். அன்பரை ஆராதிப்போம் ஏசையா, அன்பரை ஆராதிப்போம். ஆராதனை செய்கிறோம், ஆராதனை செய்கிறோம். ஆவி ஆத்மா உடலும் சேர்ந்து ஆராதனை செய்கிறோம். இயேசுவின் தகப்பனே, எங்கள் ஆவி ஆத்மா உடலும் சேர்ந்து ஆராதனை செய்கிறோம். பரிசுத்தர் பரிசுத்தர் என்று பாடி பரலோகத்தாரோடு ஆராதிப்போம். பரிசுத்தர் பரிசுத்தர் என்று பாடி பரலோகத்தாரோடு ஆராதிப்போம். பரமனை ஆராதிப்போம். இயேசுவின் தகப்பனே அப்பா, பரமனை ஆராதிப்போம். ஆராதனை அப்பா, ஆராதனை ஆராதனை தேவா, ஆராதனை அப்பா, ஆராதனை தரலடபா. ஆராதனை ஆராதனை தேவா, ஆராதனை ஆராதனை செய்கிறோம், ஆராதனை செய்கிறோம். ஆவி ஆத்மா உடலும் சேர்ந்து ஆராதனை செய்கிறோம். ரிதரலடபுஷ்யகலடபா. எங்கள் ஆவி ஆத்மா உடலும் சேர்ந்து ஆராதனை செய்கிறோம்.
மேகங்கள் மீது வருகிறார். ஆயத்தமாக ஆராதிப்போம். மேகங்கள் மீது வருகிறார். ஆயத்தமாக ஆராதிப்போம். ஆவலாய் ஆராதிப்போம். ஏசையா ஆவலாய் ஆராதிப்போம். ஆராதனை தேவா ஆராதனை, ஆராதனை அப்பா ஆராதனை, அப்பா ஆராதனை, ஆராதனை ஆராதனை தேவா ஆராதனை, ஆராதனை செய்கிறோம், ஆராதனை செய்கிறோம். ஆவி ஆத்மா உடலும் சேர்ந்து ஆராதனை செய்கிறோம். என்னப்பாவேன் தகப்பனே, ஆவி ஆத்மா உடலும் சேர்ந்து ஆராதனை செய்கிறோம். எங்கள் ஆவி ஆத்மா உடலும் சேர்ந்து அப்பா உம்மை ஆராதனை செய்கிறோம். கடபுஷியாக்கலடபா ஊரிக்காக புஷியாக்கலடபாப்பா. ஆண்டவரே, ஆவி ஆத்மா சரீரம் எல்லாவற்றையும் என்னப்பா அப்படியே பலிபடத்தில் வைக்கிறோம் அப்பா. ஜீவபலியாய் வேண்டாத காரியங்களை தகனிச்சு போட்டுருங்கப்பா. நமக்கு பிரியமுள்ள பாத்திரமா எங்களை வனைத்து உருமாற்றுங்கப்பா. சோத்திர ஆண்டவரே. ஹல்லேலூயா கடபுஷக்கலடபா. சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே. சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே. ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை அப்பா ஆராதனை, அப்பா ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை. ஆதியும் அந்தமும் ஆனவரே, அல்பாவும் மேகாவும் ஆனவரே. ஆதியும் அந்தமும் ஆனவரே, அல்பாவும் மேகாவும் ஆனவரே. ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, அப்பா ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை. கேருபீன்கள் சேராபீன்கள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே. கேருபீன்கள் சேராபீன்கள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே. ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, அப்பா ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை. சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே. சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே. ஆமாப்பா, நன்றி ராஜா. சிங்காசன வீட்டிற்கு என் பிதாவே,
அதிகாலையில் அப்பா ஆண்டவரே எங்களை நோக்கி பாருங்க ஆண்டவரே. பிதாவின் வலது பரிசத்தில் வீட்டிலிருந்து எங்களுக்காய் வேண்டுதல் செய்கிற தேவனே உமக்கு சோத்திரம். எங்களை கண்டித்து உணர்த்துகிற பரிசுத்த ஆவியானவரே உமக்கு சோத்திரம் அப்பா. உமக்கு நன்றி. பரிசுத்த ஆவியே நமஸ்காரம். பரமசற்குருவே நமஸ்காரம். பரிசுத்த ஆவியே நமஸ்காரம். பரமசற்குருவே நமஸ்காரம். கர்த்தாதி கர்த்தா கருணை சமுத்திரா. கர்த்தாதி கர்த்தா கருணை சமுத்திரா. நித்திய திரியேகா நமஸ்காரம். சர்வலோகாதீபா நமஸ்காரம். அல்லேலூயா. சர்வ சிருஷ்டிகரே நமஸ்காரம். சர்வலோகாதீபா நமஸ்காரம். அல்லேலூயா. சர்வ சிருஷ்டிகரே நமஸ்காரம். அரூபியாய் அடியார் அகத்தினில் வசிக்கும். அரூபியாய் அடியார் அகத்தினில் வசிக்கும். மரிய சித்தே சதா நமஸ்காரம். அரிய சித்தே சதா நமஸ்காரம். சர்வலோகாதீபா நமஸ்காரம். அல்லேலூயா. சர்வ சிருஷ்டிகரே நமஸ்காரம். சர்வலோகாதீபா நமஸ்காரம். அல்லேலூயா. சர்வ சிருஷ்டிகரே நமஸ்காரம். முத்தொழிலோனே நமஸ்காரம். மூன்றில் ஒன்றோனே நமஸ்காரம். தரை கடல் உயிர்வான் சகலமும் படைத்த. தரை கடல் உயிர்வான் சகலமும் படைத்த. அரிய சித்தே சதா நமஸ்காரம். சர்வலோகாதீபா நமஸ்காரம். அல்லேலூயா. சர்வ சிருஷ்டிகரே நமஸ்காரம். சர்வலோகாதீபா நமஸ்காரம். சர்வ சிருஷ்டிகரே நமஸ்காரம். தகப்பனே அப்பா உமக்கு சோத்திரம். துதியின் மத்தியிலே வாசம் செய்த அன்பு தகப்பனே நன்றி. எங்கள் ஆராதனை அப்பாவே நீங்கள் சுகந்த வாசனை நுகர்ந்து பார்த்து எங்களை இந்த அதிகாலையில் நீர் ஆசீர்வதியும் எங்களை நடத்துங்கப்பா. உமக்கு நன்றி. தொடர்ந்து அப்பா நாங்கள் சபை தரிசனத்திற்காய் நாங்கள் ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் அப்பா. தேவரே நீர் கேட்டு ஆமென் என்று பதில் கொடுத்து ஒரு எழுப்பில் எங்கள் தேசத்தில் கட்டளையிட நன்றி. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் அப்பா. நன்றி தகப்பனே. நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் தேசத்தை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறதான எல்லா விக்கிரங்கள் இயேசுவின் நாமத்தினாலே கட்டோடு ஒளிந்து போக வேண்டுமாய் செபிக்கிறோம். எங்கள் தேசத்தில் கிரியை செய்கிற கல்லுக்குள்ளும் மண்ணுக்குள்ளும் செங்கலுக்குள்ளும் படத்துக்குள்ளும் ஆண்டவரே மலைகளுக்குள்ளும் தண்ணீருக்குள்ளும் ஆண்டவரே மரத்துக்குள்ளும் அப்பா சிலைகளுக்கு அடியிலையும் மனுஷர்களுக்குள்ளும் படத்துக்குள்ளும் பூந்து கொண்டு என் ஜனங்களை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறதான எல்லா அந்தகாரத்தின் ஆவியை, தேவனால் தள்ளப்பட்ட லூசிபர் ஆவியை, சர்ப்பத்தின் ஆவியை உன்னை இயேசுவின் நாமத்தினாலே இந்த அதிகாலையில் உன்னை பாதாளத்தில் துரத்துகிறோம். என் தேவன் சிலுவையில் உன் தலையை நசுக்கிட்டார் பிசாசே. நீ எழுந்து வாலாட்டி கொண்டு ஜனங்களை ஏமாற்றி ஆண்டவரே அப்பா ஜனங்களை உன் பக்கமாக ஆராதனை செய்ய திருப்ப உனக்கு அதிகாரம் கிடையாது. இயேசுவின் நாமத்தினாலே என் தேவனால் படைக்கப்பட்ட ஆத்துமாக்களை தொட நீ பிசாசனுக்கு அதிகாரம் கிடையாது. இயேசுவின் நாமத்தினாலே என் ஜனங்களை ரட்சிக்கும்படிக்கு என் தேவன் தீவெட்டியை போல இறங்கி வருவதற்காய் சோத்திரம். ஜனங்கள் மீது வைராக்கியம் கொண்டதற்காய் சோத்திரம். சாத்தானை தோற்கடிக்கப்பட்ட சாத்தானே, சிலுவையில் தோற்கடிக்கப்பட்ட சாத்தானே, என் தேவனால் நசுக்கப்பட்ட சாத்தானே,
சாத்தானே, இனி உனக்கு எங்கள் தேசத்தில் ஆலோசனை அதிகாரம் கிடையாது. இயேசுவின் நாமத்தினாலே இயேசுவின் ரத்தத்தை எங்கள் தேசம் முழுவதும் தெளிக்கிறோம், ஒவ்வொரு மாநிலம் முழுவதும் தெளிக்கிறோம், ஒவ்வொரு ஆண்டவரே வட்டாரங்களில் தெளிக்கிறோம், ஒவ்வொரு ஆண்டவரே கிராமங்களில் தெளிக்கிறோம், ஒவ்வொரு பட்டணங்களில் தெளிக்கிறோம், ஒவ்வொரு குடும்பத்தில் தெளிக்கிறோம். இயேசுவின் ரத்தத்தை ஒவ்வொரு ஆத்மாவில் இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம். அப்பா என் தகப்பனே, ஆண்டவரே, உங்களால் படைக்கப்பட்ட உங்கள் ஜனத்தை உங்கள் பக்கமாய் திருப்புகிற நாட்கள் வந்ததற்காய் ஸ்தோத்திரம். உம்முடையவர்களை மீட்கும் வருஷம் வந்ததற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே நன்றி அப்பா. அல்லே லூரி தாரா பாலாடபு சியா கஹாலாடபு ஷபாலாடபா ரீத்தாரா பௌலடபு ஷிக்கஹா பூஷியானாலடபா. இதுவரை ஜனங்களை அடிமைப்படுத்தி வைத்த சாத்தானே, இருளின் ஆதிக்கமே, கூட்டாட்டத்தின் ஆவியை, வானமத்தில் பொல்லாத சேனையை, இயேசுவின் நாமத்தினாலே துரைத்தனத்தின் ஆவியை, ஜனங்களை இனி உனக்கு துரைத்தனம் பண்ண அதிகாரம் கிடையாது. இயேசுவின் நாமத்தினாலே துரைத்தனத்தின் ஆவியை கிரியை அழிக்கப்பட்டு போதா இயேசுவின் நாமத்தினாலே. ஒவ்வொரு குடும்பத்தை விட்டு விலகி போ என்று இயேசுவின் நாமத்தினால் கட்டளை கொடுக்கிறோம். ஒவ்வொரு சிந்தையை விட்டு விலகி போ என்று இயேசுவின் நாமத்தினால் கட்டளை கொடுக்கிறோம். என் தகப்பனே, நீரே ஜனங்களை படைத்தீர், உம்மை துதிப்பதற்கென்று நீரே ஜனங்களை உருவாக்கினீர். இதற்கு விரோதமாக ஜனங்களை அடிமைப்படுத்துகிற எல்லா பிசாசின் தந்திரங்களை இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் வார்த்தையில இந்த நாளில் நிர்மலமாக்கி செபிக்கிறோம், அழிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே கிரியைகள், பிசாசின் கிரியைகள் அழிந்து தேவராட்சியம் எங்கு எழும்புவதற்காய் ஸ்தோத்திரம். விக்கிரகம் கட்டோடு ஒளிந்து போகிறதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே நன்றி அப்பா. ஆண்டவரே, எங்கள் தேசத்திலே ஆண்டவர் தேவனுக்கு விரோதமாய் மகிமை தீட்டி வைத்திருக்கிற எல்லா மந்திர தந்திர சூனிய மனுஷிய கிரியைகளை இயேசுவின் நாமத்தினாலே ரத்தத்தினால் அழிக்கிறோம். என் தேவனே, மகிமை பொருந்தின தேவனே, என் ஜனங்கள் ஆராதிக்கும்படியாய் எந்த மனுஷனை நோக்கி போகாதபடிக்கு, நாசில சுவாசமுள்ள மனுஷனை நம்பி போகாதபடிக்கு, கிருபையை போக்கடிக்காதபடிக்கு, படத்தை சிச்சிகளை தொழுது கொள்ளும்படியாய் உடைய தேவாலயத்திற்கு திரளான ஜனங்களை கொண்டு வந்துருங்கப்பா. பிசாசை நோக்கி போகக்கூடாது, குறி சொல்றவர்களை நோக்கி போகக்கூடாது, மனுஷரை நோக்கி போகக்கூடாது, அஞ்சனம் பார்க்கிற நோக்கி போகக்கூடாது, பில்லிசுனியும் ஏவல் செய்கிற நோக்கி போகக்கூடாதப்பா. கால்களை தடுத்து நிறுத்திருங்கப்பா. இந்த வலையில் அநேக ஸ்திரீகள் ஆண்டவர் மதியமங்கி விழுந்து கிடக்கிறாங்கப்பா. இயேசுவின் நாமத்தினாலே இனி மந்திர தந்திர சூனியத்தின் கிரியைகளை, அஞ்சனம் பார்க்கிற குறி சொல்கிற ஆவியை நோக்கி என் ஜனங்கள் போகாதபடிக்கு, தேவாலயங்களை நோக்கி நீங்கள் உங்கள் பக்கமாக திருப்புகிற நாட்கள் வந்ததற்காய் சோத்திரம். கோதுமை மணிகளை களஞ்சியத்தில் கொண்டு வந்து சேர்க்கிறதுக்காய் சோத்திரம். மனுஷன் நோக்கி ஆண்டவரை இனி ஜனங்கள் போகாதபடிக்கு, மாயை பின்பற்றி போகாதபடிக்கு, தேவனிடத்தில் தேவன் பட்சமாக ஜனங்கள் திரளாய் ஆங்காங்கே சபைகளிலே வந்து என் தேவனிடத்தில் வந்து சேரப்போறக்காய் நன்றி அப்பா. பிசாசின் ராஜ்யம் அழிந்து தேவ ராஜ்யம் எங்கும் எழும்புவதற்காய் சோத்திரம், எங்கும் சபைகள் கட்டப்படுவதற்காய் சோத்திரம். ஆண்டவரே நன்றி அப்பா. குடியின் ஆவில பீடிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரை விடுதலை ஆக்குங்க ஆண்டவரே. மதுபானம் ஆண்டவரை, கஞ்சா, பீடி, சிகரெட் ஆண்டவரை, போதை வசதிகளால் பீடிக்கப்பட்டு மனம் போன போக்கில் ரத்தம் மனசும் விரும்பினதை செய்து என் ஜனங்கள் ஓடிக்கொண்டிருக்காங்க. அநேக வாலிபர்கள், சிறு பிள்ளைகள், அநேக ஸ்திரீகள் ஓடிக்கிட்டு இருக்காங்கப்பா. அநேக புருஷர்கள், சபையார் கூட குடிச்சு வெறிச்சிக்கிட்டு இருக்காங்கப்பா. உமக்கு எரிச்சலை முட்டுறாங்களே, ஒரு விஷயம், இந்த குடியின் ஆவிலிருந்து நீங்கள் தான் அப்பா விடுதலையாக்க முடியும். உணர்வை கொடுங்கப்பா ஆண்டவர். இந்த பாவம், இந்த கெட்ட பழக்கத்திலிருந்து, குடியை கெடுக்கும் என்று சொன்னீரே. அநேக குடும்பங்களை அழிக்கிற, அநேக குடும்பங்களை சண்டைகளை உண்டு பண்ணுகிற, வறுமைகளை கொண்டு வருகிற, இரத்த காயங்களை உண்டு பண்ணுகிற, பிரிவினை உண்டு பண்ணுகிற இந்த குடி மதுபான போதையின் ஆவியை ஒவ்வொரு சிந்தையை விட்டு, இருதயத்தை விட்டு, ஆத்மா விட்டு விலகி போ என்று இயேசுவின் நாமத்தினாலே துரத்துகிறோம் அப்பா. என் தகப்பனே, ஆண்டவரை உண்மை ஆராதிக்கணும் அப்பா. ஆண்டவரை உண்மை தொழுது கொண்டா அந்த ஜனங்கள் குடிக்க மாட்டார்களே. படைத்த தேவன் இருதயத்தில் வாசம் பண்ணுனா என் ஜனங்கள் இந்த குடியை நோக்கி ஓட மாட்டாங்களே. சந்தோஷம் இதுதான் தருதுன்னு சொல்லி அதிகாலமே சாராயத்தை நாடி தேடி ஓடுறாங்களே. இவங்களுக்கு வேத நரகம்னு சொல்கிறதப்பா. இதை அறிந்து கொள்ள முடியாதபடிக்கு பிசாசன் குடித்து வெறிக்க வைத்து, இதனால் விபச்சாரம் பண்ண வைத்து அநேகரை தான் ராஜ்யத்துக்கு நரகத்துக்கு கொண்டு போகிறான்ப்பா. இயேசுவின் நாமத்தால் இனி ஒரு ஆத்துமாயும் உனக்கு நரகத்துக்கு இழுச்சல் அதிகாரம் கிடையாது. இயேசுவின் நாமத்தினால பிசாசை, குடி ஆவியை, போதை வஸ்தின் ஆவியை, கஞ்சா சிகரெட்டின் ஆவியை உன்னை இயேசுவின் நாமத்தை உன் கிரியைகளை அழிக்கிறோம். இந்த கெட்ட பழக்கம் இனி ஜனங்களோட ஆத்மாவை, சிந்தையை தொடாதபடிக்கு நீர் ஜனங்களை ரத்தத்தில் வேலை அடைச்சிருங்க, வாலிபர்களை வேலை அடைச்சிருங்க, சிறு பிள்ளைகளை வேலை அடைச்சிருங்க. அநேகர் சத்தியத்தை அறிந்தும் குடித்து வெறித்து மதிமையை கிடக்கிறாங்கப்பா. அவங்களெல்லாம் ஒரு விசை தருணம் கொடுத்து பரிசுத்தப்படுத்தி ரட்சித்துருங்கப்பா. மீண்டுமா ஒரு விஷயம் தருணம் தாங்கப்பா, சுத்திகரிச்சிடுங்கப்பா. சோத்திரம். அப்படியே நீர் செய்து குடியில் பிடிக்கப்பட்டிருக்க ஒரு விடுதலாக்கி அங்கங்கே சபைகளை கொண்டு போய் சேர்க்கிறதுக்காக நன்றி ஆண்டவரே. அப்பா, தேசத்தில் பற்றி பிடித்து தீவிரத்து ஆடுகிற ஜாதி பிசாசே, உன்னை இந்த அதிகால ஜெபத்திலே நாங்கள் எல்லாரும் சபையாக இயேசுவின் நாமத்தில் துரத்துகிறோம். ஜாதி பிசாசு, ஜாதி வெறியை தூண்டி அநேக ஆண்டவரை எங்கள் தேசத்திலே, பட்டணங்களிலே, கிராமங்களிலே, குடும்பங்களிலே, சபைகளிலே, அரசியல்வாதிகளுக்குள்ளே, பள்ளிகளிலே, காலேஜுகளிலே கிரியை செய்கிற ஜாதி பிசாசை, கிரியைகளை இந்த வேலை துரத்துகிறோம். பிசாசு
சமாதானத்துக்கு விரோதமாய் ஒற்றுமையை குலைக்கிற, ஒரு மனதை கெடுக்கிற அசுத்த ஆவியை, ஜாதி பிசாசின் ஆவியை உன்னை இயேசு நாமத்தில் ஜெபத்தில் துரத்துகிறோம். இனி உனக்கு எங்கள் தேசத்திலே ஒவ்வொரு ஆத்துமாக்களை சிந்தையிலே உனக்கு ஆளுகை அதிகாரம் கிடையாது. இயேசுவின் நாமத்தினாலே என் தேவன் படைத்தது ஒரே ஜாதி, பரிசுத்த ஜாதி, ஆண் ஜாதி, பெண் ஜாதி. இதற்கு விரோதமாய் பிரிவினை கொண்டு வர பிசாசை, இதனால் இரத்த காயங்கள், இதனாலே ஆண்டவரே எத்தனையோ குடும்பங்களில் ஆணவ கொலைகள், எத்தனையோ குடும்பங்கள் இதனால் அன்பில்லாத தன்மைகள், எத்தனையோ தெருக்கள் இதனால் பிரிவினைகள். அப்பா இப்போ ஏற்பட்ட சம்பவங்கள், இப்போ ஏற்பட்ட தீய ஆவிகள், ஜாதி பிசாசு எங்கள் தேசத்திலே, கிராமங்களிலே, பட்டணங்களிலே, சபைகளிலே ஆண்டவரே குடும்பங்களிலே பற்றி பிடிக்காதபடிக்கு குடும்பங்களை ஆண்டவரே ஜாதி பிசாசிலிருந்து விடுதலையாக்கி ஆண்டவரே பரிசுத்த தேவனை ஆராதித்து பரிசுத்த ஜாதியாய் வாழ, சமாதானத்தோடு இருக்க, ஒற்றுமையோடு இருக்க நீங்கள் இறங்கி கிரியை செய்கிறபடினாலே என் தேவனுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இஸ்ரவேல் தேசத்திற்காய் ஸ்தோத்திரம். இஸ்ரவேல் தேசம் நீங்கள் பிறந்து வளர்ந்து மரித்து உயிர்த்து ஆண்டவரே அந்த இடத்துல எவ்வளோலாம் அற்புதங்களை செஞ்சீங்கப்பா. இதை அறிந்து கொள்ள முடியாதபடிக்கு ஜனங்கள் ஆண்டவர் இன்னும் மேசையை வரலன்னு சொல்லி சோரை முட்டிக்கிட்டு அழுகுறாங்களே, அவங்க மனக்கண்கள்லாம் திறக்கப்படணும். கர்த்தரே தேவன் மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை ஆண்டவரே சிலுவையில் அறைந்த இயேசு கிறிஸ்துவை மீட்பரை அவங்க அறிந்து கொள்ளும்படியாய் இஸ்ரவேல் தேசத்தார் மத்தியிலே மனக்கண்கள் திறக்கப்படட்டும். குருட்டாட்டத்தின் ஆவி விலகி போகட்டும், பிரபஞ்சத்தின் ஆவின் கிரியை விலகி போகட்டும், பெருமையின் ஆவி விலகி போகட்டும். படைத்த ஆண்டவரே தகப்பன தேவன் ஆண்டவரே தன் குமாரனை ஆண்டவரே ஜனங்களுக்காய் ஆண்டவர் இந்த உலகத்தில் அனுப்பினார் என்ற நம்பிக்கை அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு உண்டாகட்டும். உண்மை தொழுது கொள்ளட்டும், உம்முடைய வசனத்தை படிக்கணும், ஆண்டவரை அறிஞ்சிக்கணும், மனக்கள் திறக்கப்படட்டும். அப்பா இஸ்ரவேலர் 90 லட்சம் இஸ்ரவேலர் 70 லட்சம் பாலஸ்தீனை ரட்சித்துருங்கப்பா. இந்த ரட்சனால் என்று சொன்னீரே, ஒரு எழுப்பில் அக்கினி அங்கே போட்டுருங்கப்பா. ஆண்டவரே என் தகப்பனே, இதனால் அங்கே தேசத்தில் நடக்கிற சம்பவங்களை பார்க்கலாம். கடைசி நாட்களில் இருக்கிறோம். இந்த கடைசி நாட்களில் எப்படியாவது உண்மை கண்டுபிடிக்கத்தக்கதாக நீர் ஒருவருக்கும் தூரமானவர் அல்லவே. உண்மை நோக்கி கூப்பிடும்படியாய் தரிசனத்தில் வெளிப்பட்டுருங்கப்பா. இருதயத்தை உமக்கு ஜனங்கள் திறந்து கொடுக்கட்டும். இதே கதவை தட்டிடுங்கப்பா. சோத்திரம் அங்கே ஒரு எழுப்பல் உண்டாகட்டும் அப்பா. சோத்திரம் ஆண்டவரே, நன்றி அப்பா. ஆண்டவரே என் தகப்பனே அப்பா, அநேக ஆண்டவரே அண்டை நாடுகளினாலே முஸ்லீம் கண்ட்ரிங்களினால அங்கே சண்டைகள், யுத்தங்கள் அப்பா, யுத்தங்களை ஓய பண்ணிடுங்கப்பா. சண்டைகளை நிறுத்தி போட்டுருங்கப்பா. இதனால் அப்பாவி ஜனங்கள் மடிஞ்சு போகிறாங்க. இதனால் ஆண்டவரே பெட்ரோல் பஞ்சம், டீசல் பஞ்சம் வருகிறதே. இதனால் கேஸ் கிடைக்காம அநேகர் பஞ்சத்துக்குள்ளாகிறாங்களே. ஒரு விஷயம் மனம் இறங்கிடுங்க அப்பா, அந்த சண்டையை ஓய பண்ணிடுங்கப்பா. இயேசுவின் ரத்தத்தை இஸ்ரவேல் தேசம் முழுவதும் தெளிக்கிறோம், உலக நாடுகளுக்குள்ளே தெளிக்கிறோம். இனி தேசத்துக்குள்ள ஒருவருக்கு ஆண்டவரை பட்சித்து அழிந்து போகாதபடிக்கு சமாதானத்தை கட்டளையிட்டுருங்கப்பா. நீங்கள் படைக்கப்பட்ட ஜனங்கள் பாதுகாக்கப்படுவார்களாக. ஆண்டவரை எல்லை சுற்றிலும் ஒவ்வொரு எல்லை சுற்றி இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம். சண்டையை தூண்டி வேடிக்கை பார்க்கிற பிசாசை இயேசுவின் நாமத்தோடு கடிந்தது வெளில துரத்துகிறோம். ஆண்டவரே தகப்பன் அதை ஆளுகிற தலைவர்களுக்கு ஞானத்தை கொடுத்து சமாதானத்துக்கு ஏற்ற வழிகளை நீங்கள் பேசுங்கப்பா. அப்படியே சமாதானத்தை கட்டளையிடுறதுக்கா நன்றி. எங்கள் ஜெபத்தை கேட்டபடினால நன்றி அப்பா. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. பரலோகத்தின் பிதாவே, இசப்பா அந்த காலை நேரத்துக்காக உண்மை நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த நாளை கூட காண செய்த கிருபைக்காக உமக்கு நன்றி. காலை தோறும் உடைய கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இதோ எங்கள் காலை வெள்ளை எங்கள் சபையாக நாங்கள் ஒருமனப்பட்டு எங்கள் தேசத்தில் அதிகாரத்தில் உள்ள யாவருக்காக ஆண்டவர் நாங்கள் ஸ்தோத்திரங்களையும் ஜபங்களையும் விண்ணப்பங்களையும் வேண்டுதல்களையும் நாங்கள் சபையாக நாங்கள் ஏறெடுக்கிறோம் அப்பா. ஆண்டவரே எங்கள் தேசம், எங்கள் தமிழ்நாடு ஆண்டவரே அப்பா, ஆண்டவரே எல்லாம் அப்பா அதிகாரிகள் நம்முடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்குறோம். எல்லா அமைச்சர்களை ஒப்புக் கொடுக்குறோம் அப்பா. ஆண்டவரே பிரதமருக்காய் ஒப்புக் கொடுக்குறோம். ஆண்டவரே முதலமைச்சர் ஒப்புக் கொடுக்குறோம். மந்திரிகளை ஒப்புக் கொடுக்குறோம் அப்பா. எல்லா துறைகளை சேர்ந்த, எல்லா தாலுக்காவை சேர்ந்த, எல்லா கிராமங்களில் எல்லா நிர்வாகிகளை சேர்ந்த ஒவ்வொரு அதிகாரிகளை ஆண்டவரே உங்களுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம். ஆண்டவரே ஒப்பு கொடுக்குறோம் இசப்பா. நீங்கள் அவங்களை ஆளுகை செய்ய முடியாது நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. பரலோகத்தின் தேவனே அப்பா, உம்முடைய சித்தத்துக்கு நேராக ஆண்டவர், உம்முடைய திட்டத்துக்கு நேராக, உம்முடைய ஆலோசனைக்கு நேராக அவர்களை திசை திருப்ப முடியாது நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே இயேசுவே, அவர்கள் எல்லாரும் மனம் திரும்ப ரட்சிக்கப்பட நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. அதிகாரிகள் செய்கிற எல்லா அப்பா ஆண்டவரே குற்றங்கள், குறைகள் எல்லாவற்றையும் மன்னிக்க முடியாது நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே அந்தரங்க பாவங்கள், லஞ்சம் வாங்குறது, மக்களை ஒடுக்கிறது, அராரஜாகம் பண்ணுகிறது, ஏழை ஜனங்களை அப்பா ஆண்டவரே அவங்களுடைய அப்பா நீதிகளை புரட்டி போடுகிற காரியங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால எங்கள் தேசத்தை விட்டு, எங்கள் தமிழ்நாட்டை விட்டு, அதிகாரிகள் உள்ளத்தை விட்டு இயேசுவின் நாமத்தில் நீங்க முடியாது நாங்கள் சபையாக செபிக்கிறோம் அப்பா. எல்லா அதிகாரிகளும் மனம் திரும்ப அங்கே குடும்பங்கள் ரட்சிக்கப்பட நாங்கள் செபிக்கிறோம். எளிய மக்களுக்கு நன்மைகளை செய்வோம், நல்ல பல திட்டங்களை கொண்டு வருவோம். ஆண்டவரே பெருகி வருகிற எல்லா குற்றங்களுக்கு விரோதமாக தீர்ப்புகளை வழங்கவும், சட்டங்களை போடவும் ஆண்டவரே பரத்திலிருந்து
என் தேவன் தாமே அப்பா எங்கள் தேசத்தை ஒழுங்கினமான சீர்கேடுகள் எல்லாம் விலகி போக தேசத்தின் அதிகாரிகளுக்கு உணர்வுள்ள ஆவியை கொடுத்து ஆண்டவர் நல்ல எண்ணங்களை கொடுத்து ஞானத்தை கொடுத்து ஆலோசனை கொடுத்து பரிசுத்த ஆவியானவரே அப்பா எங்கள் தேசத்தின் அதிகாரிகளை நடத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே தானியேலுக்கு விசேஷத்தை ஞானத்தை கொடுத்தீங்களாப்பா, பரிசுத்தவான்களுக்கு ஞானத்தை தந்து அப்பா தேசத்தின் அதிகாரிகள் வந்து அவர்களிடத்தில் ஆலோசனை கேட்கும்படியாக நீர் மாற்றினீரே. அதே போல் ஆண்டவரே இப்பொழுது இருக்கிற எல்லா அதிகாரிகளும் ஆண்டவரே எல்லா அதிகாரத்தில் உள்ள யாவரும் ஆண்டவரே தேவனுடைய பிள்ளைகளிடத்தில் பரிசுத்தவானிடத்தில் வந்து ஆலோசனை கேட்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். மந்திரங்களை குறி சொல்லுகிற அப்பா மந்திரவாதிகளை நோக்கி ஓடிக்கொண்டிருக்காங்களாப்பா, தேசத்தை சாபத்துக்குள்ளாக தீட்டுக்குள்ளாக மாற்றிக்கொண்டிருக்கிற எல்லா சாபத்தீட்டான கிரிகள் எல்லாம் எங்கள் தேசத்தை விட்டு நீங்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். கத்தாவே ஒவ்வொரு அதிகாரிகளை தொடப்படுறதுக்காக மக்கள் ஸ்தோத்திரம், மனம் திரும்ப போகிறதுக்காக மக்கள் ஸ்தோத்திரமாப்பா. ஆண்டவர் எல்லாரும் ரட்சிக்கப்பட்ட சபையை தேடி வரும்படியாக எல்லாருடைய அதிகாரியுடைய நாவல கர்த்தரே தேவன் என்று அறிக்கையிடும்படியாக நீர்தான் மேசியா, நீர்தான் மெய்யான தெய்வம், வானத்தையும் பூமியை உண்டாக்காத தெய்வங்கள் அல்ல என்று அப்பா ஒவ்வொரு ஆண்டவரே அதிகாரிகளும் அறிக்கையிடணும் ஏசப்பா. அப்படியாக நீர் மாற்றப்பதுக்காக நமக்கு நன்றி. கடைசி நாட்களில் இதோ மாம்சமா இருக்கிற எங்கள் அதிகாரிகள் மேலெல்லாம் அப்படி ஆவியை ஊற்றுங்கப்பா, சபையை தேடி வரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். கத்தாவே பெரிய காரியங்களை எங்கள் தேசத்தில் இங்கே செய்து முடிக்கப்பதுக்காக நன்றி. காவல்துறைக்காக ஸ்தோத்திரம், நீதித்துறைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இதோ நல்ல தீர்ப்புகளை அப்பா தப்பு செஞ்சவங்களுக்கு நீங்கள் வழங்கி கொண்டிருக்கீங்களே நமக்கு நன்றி ஆண்டவரே. இன்னும் எத்தனையோ பேர் தவறு செய்தவர்கள் மறைந்து கொண்டிருக்காங்க அப்பா, தப்பு செய்தவங்க ஒருவரும் ஆண்டவரை தப்பிக்க கூடாது இயேசுவின் நாமத்தினால. இயேசுவே அப்பா நீ நீதியின் தேவன் அப்பா, இன்னும் எத்தனையோ ஏழைய அப்பா எளியவர்களுடைய ஆண்டவரே அப்பா நீதி எல்லாம் புரட்டப்பட்டு கொண்டிருக்கிறது அப்பா, அநீதியான தீர்ப்புகளை வழங்கி கொண்டிருக்காங்க, அதெல்லாம் மாறணும் இயேசுவின் நாமத்தினால. பணம் பிடித்தவங்க அரசியல்வாதிங்க அப்பா லஞ்சம் கொடுத்து நீதியை புரட்டுறாங்களே, இதெல்லாம் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினால. நீதியின் தேவன் அப்பா நீங்க அப்பா அன்ற நீதி செய்யப்பதுக்காக நன்றி. ஏழை ஜனங்களுக்கு அப்பா நீதி வழங்கப்படுறதுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. காவல்துறையில் நம்முடைய கரை இறங்கட்டும் அப்பா. எங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற எங்கள் சிங்கப்பூர் மக்கள் பட்டணத்தில் இருக்கிற ஆண்டவர் எல்லா காவலர்களுக்காய் பெண் காவலர்களுக்காய் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவர் நல்லவங்களும் இருக்காங்களே ஏசப்பா, அவங்களாம் ரட்சிக்கப்படணும் ஆண்டவரே. அராஜகம் பண்ணி மக்களை ஒடுக்கி லஞ்சம் வாங்குறவங்களும் இருக்காங்களா, அவங்க மனம் திரும்பப்பட செபிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா நீங்க அப்படியே செய்யப்பதுக்காக நமக்கு நன்றி. எல்லா அதிகாரிகளும் மனம் திரும்பப்பதுக்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. இயேசு மூலம் செபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். இசப்பா சோத்திரம் ஆண்டவரே. அப்பா இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா இது ஆண்டவரே இசப்பா இந்த நாள் முழுதுமே எங்கள் நீங்கள் பாதுகாத்து கொள்ள முடியாது செபிக்கிறோம் அப்பா. இதோ ஒரு விஷயம் ஆண்டவரே இசப்பா மிஷினரிக்காக செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இதோ ஆண்டவரே இசப்பா மிஷினரிகளுக்கு என்று ஆண்டவரே ஒரு திட்டத்தை வைத்திருக்கீங்க ஆண்டவரே. அப்பா இதோ ஆண்டு அதை நீங்கள் எங்கள் தேசத்தில் நிறைவேற்றி கொண்டிருக்கிறதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இதோ ஒரு விஷயம் ஆண்டவர் இசப்பா பீகாரில் ஓடியம் செய்கிற ஆண்டவரே பால்சிங்கங்களுக்காக செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இதோ ஆண்டவர் இசப்பா அந்த மக்கள் மத்தியில் ஆண்டவர் இசப்பா உண்மை பற்றி ஆண்டவர் இசப்பா சுவிசேஷம் சொல்கிறார்கள் ராஜா. அப்பா அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பு உண்டாக முடியாது செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இதோ ஆண்டவர் இசப்பா அவர்களோட குடும்பத்தை நீ ஆசீர்வதிக்க முடியாது செபிக்கிறோம் ஆண்டவரே. அங்கே இருக்கிற ஆண்டவர் இசப்பா இந்த சுவிசேஷத்துக்கு விதமாக எழும்பி வருகிற ஆண்டவரே எல்லா பொல்லாத சாத்தானோட திட்டங்கள் எல்லாம் ஆண்டவரே வாய்க்காம போக முடியாது செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இதோ ஆண்டவர் இசப்பா இன்னும் அநேக ஆத்துமாக்கள் அவர்கள் அறுவடை பண்ண ஆண்டவர் இசப்பா நீர் அவர்களோடு இருந்து பாதுகாத்து கொள்ள முடியாது செபிக்கிறோம் அப்பா. இதோ ஒரு விஷயம் ஆண்டவர் இசப்பா ஒடிசாவில் ஊழியம் செய்கிற டைட்டஸ் எங்களுக்காக செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இதோ ஆண்டவர் இசப்பா அந்த மலைவாழ் மக்கள் மத்தியில் ஊழியம் செய்து கொண்டு இருக்கிறாங்க ராஜா. அப்பா இதோ ஆண்டவர் இசப்பா அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பு உண்டாக முடியாது செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இதோ ஆண்டவர் அவர்கள் போக்கிலும் வரக்கிலும் ரத்த கோட்டைக்குள்ள முடியும் மறைத்து கொள்ள முடியாது செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இதோ ஆண்டவர் இசப்பா ஊழியத்துக்கு விரோதமாக எழும்பி நிற்கிற ஆண்டவரே எல்லா ஆண்டவரே அங்கே இருக்கிற ஆண்டவரே சாத்தானோட கிரியைகள் எல்லாம் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே செயலந்து போக முடியாது செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இதோ ஆண்டவரே ஒரு விஷயம் ஆண்டவர் இசப்பா அந்த மக்களுக்கு ஆண்டவர் புரிந்து கொள்கிற தன்மை இருக்க முடியாது செபிக்கிறோம் ஆண்டவரே. யாரும் எதிர்த்து வராதபடி ஆண்டவர் இசப்பா ஊழியத்தில் என்று அவர்களை பாதுகாத்து கொள்ள முடியாது செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இதோ ஒரு விஷயம் ஆண்டவரே தாய்லாண்டில் ஊழியம் செய்வர்கள் ஒரு விஷயம் ஆண்டவரே கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே. இதோ ஆண்டவரே எல்லா விபச்சாரத்தின் கிரியைகள் எல்லாம் ஆண்டவரே இயேசுவின் நாம சேர்ந்து போக முடியாது செபிக்கிறோம் ஆண்டவரே. அநேக மக்களை அடிமைப்படுத்தி வச்சுக்கிற எல்லா பொல்லாத விபச்சாரத்தின் ஆவிகள் எல்லாம் ஆண்டவரே சேர்ந்து போக முடியாது செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இதோ ஆண்டு அங்கே இருக்கிற ஜனங்களோட கண்கள் திறக்கப்பட முடியாது செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இதோ ஆண்டவரே சப்பா அங்கே இருக்கிற ஜனங்கள் ரட்சிக்கப்பட முடியாது செபிக்கிறோம் அப்பா. அப்பா இதோ ஒரு விஷயம் ஆண்டவர் சப்பா குஜராத்தில் ஒழிய செய்கிற ஆண்டவர் சப்பா சாம் அங்கிள்காகவும் பிரின்சியாக்காக செபிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு விஷயம் ஆண்டவர் நீங்கள் கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே அவர்கள் ஒரு பாதுகாப்பு உண்டாக முடியாது செபிக்கிறோம் ஆண்டவரே. அந்த மக்கள் மத்தியில் ஊழியம்
ஊழியம் செய்யும் போது ஆண்டவரே சப்பா எந்த ஒரு எதிர்ப்பும் வராதபடி ஆண்டவர் எங்கள் கண்ணோக்கி பார்க்க முடியாது செபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்களுக்கு ஏற்ற தேவைகள்லாம் சந்திக்கப்பட முடியாது செபிக்கிறோம் ஆண்டவரே. ஊழியத்தை நீங்கள் ஆசீர்வதித்து கொடுக்க முடியாது செபிக்கிறோம் அப்பா. அப்பா இது ஒரு விஷயம் ஆண்டவரே சப்பா ஊழியக்காரர்களுக்காக செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஊழியக்காரர்கள் ஆண்டவரே சுகத்தை விரும்புகிறவர்கள் என்று சொன்னீர் ஆண்டவரே. ஒரு விஷயம் ஆண்டவரே அப்பா ஊழியக்காரர்களுக்கு ஒரு பாதுகாப்பு உண்டாக முடியாது ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த கடைசி நாட்களில் ஊழியக்காரர்களை வைத்து ஆண்டவரே சப்பா நீர் அதிகமான திட்டம் வைத்திருக்கீங்க ராஜா. சாத்தான் அந்த திட்டத்தை நாசமாக்கி கொண்டிருக்கிறான் ராஜா. அப்பா இது ஆண்டவரே சாத்தானோட திட்டங்கள் எல்லாம் ஆண்டவரே சேர்ந்து போக முடியாது ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இது ஆண்டவரே சப்பா ஊழியக்காரர்களுக்கு ஆண்டவரே சப்பா இது ஆண்டவரே சப்பா உடல் பலவீனத்தை கொடுத்த ஆண்டவரே சப்பா அவர்களை முடக்கி வைக்கிறான் ராஜா. இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே எல்லா பொல்லாத சாத்தானோட கிரியைகள் எல்லாம் ஆண்டவரே செயலிந்து போக முடியாது செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஊழியக்காரர்களுக்கு ஒரு பாதுகாப்பு உண்டாக முடியாது செபிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கென்று ஊழியம் செய்து கொண்டிருக்கிறாங்க ராஜா. அவரோட குடும்பத்தை ஆசீர்வதிக்கும்படி முடியாது செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஒரு விஷயம் ஆண்டவரே அப்பா ஊழியக்காரர்களை கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே. அப்பா இதோ அவர்களுக்கு ஏற்ற ஆண்டவரே பண தேவைகள் எல்லாம் ஆண்டவரே சந்திக்கப்பட முடியாது செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இதோ ஆண்டவரே சப்பா ஊழியக்காரர்களுக்கு விரோதமாக சாத்தான் தீட்டுகிற திட்டம் எல்லாம் ஆண்டவரே வாய்க்காம போக போகிற கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா நீர் அப்படியே செய்ய போகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன். இசப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நல்ல வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஏசப்பா. இதோ ஆண்டவரே இந்த நாளில் எங்களுக்கு ஜீவனை தந்து தகப்பனே ஆவியானவரே இந்த நாள் முழுவதும் உங்களுடைய பாதுகாப்பு பாரு எங்களோடு இருப்பதுக்காக உமக்கு கொடான கொடி நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இதோப்பா வாலிப பிள்ளைகளுக்கோசம் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே தகப்பனே. அப்பா இந்த தேசத்தில் இருக்கிற எல்லா வாலிப பிள்ளைகளும் தேவனே அப்பா கண்ணோக்கி பாருங்க தகப்பனே ஏசப்பா. இதோப்பா நிறைய சிறு பிள்ளைங்கள்லாம் ஆண்டவரே எக்ஸாம் எழுதியிருக்காங்க தகப்பனே. அப்பா +1 +2 10th அப்பா இன்னும் சின்ன பிள்ளைங்களோட எழுதியிருப்பாங்கப்பா. அந்த ரிசல்ட்டுக்கோசம் அப்பா ஆண்டவரே எவ்வளோ ஒரு பயத்தோடு இருப்பாங்கப்பா தகப்பனே ஆவியானவரே. அந்த ரிசல்ட் வரும்பொழுது தகப்பனே அப்பா எந்த ஒரு பயத்தின் ஆவியோ எந்த ஒரு தற்கொலையின் ஆவியோ அப்பா எதுவும் அவங்கள அணுகாதபடி அப்பா எல்லா பிள்ளைகளையும் நீர் பாதுகாத்து கொள்ளுங்க தகப்பனே. இதை இன்னும் கூட எக்ஸாம் எழுதிட்டுருக்காங்கப்பா ஆண்டவரே. அந்த பிள்ளைகளுக்கும் எக்ஸாம் எழுதும் போதெல்லாம் ஒரு நல்ல ஞானத்தையும் அறிவையும் புத்தியும் தாரும் ஆண்டவரே. எந்த ஒரு பயமும் அவங்கள அணுகாதபடி வேலி எடுத்து பாதுகாத்து கொள்ளுங்க தகப்பனே. அப்பா இதோ ஆண்டவரே அப்பா இந்த வெயில் உக்குறதுனால அப்பா எந்த வயசானவங்களையும் அப்பா சிறு பிள்ளைகளையும் ஏசப்பா அவங்கள எதுவும் செய்யாதபடிக்கு இயற்கை சீற்றத்தை நீர் மாற்றி போடுங்க தகப்பனே. இதனால எந்த ஒரு பாதிப்பும் ஆண்டவரே எந்த பிள்ளைகளுக்கும் அணுகாதபடி அப்பா ரத்த கோட்டைக்குள்ளே மூடி மறைத்து கொள்ளுங்க தகப்பனே. அப்பா இதோ ஆண்டவரே கர்த்தாவே நீர் செய்ய போகிற அநேக காரியங்களுக்காக உமக்கு கொடான கொடி நன்றி செலுத்துகிறேன் ராஜா. இது ஆண்டவரே காலேஜ் போகிற பிள்ளைகளுக்கோசம் ஜெபிக்கிறேன் தகப்பனே. அப்பா அவங்களெல்லாம் நீங்கள் பரிசுத்தப்படுத்துங்க தகப்பனே ஆண்டவரே. அவங்களுடைய வாழ்க்கையில் எல்லாமே பரிசுத்தமாக இருக்கட்டும் ஆண்டவரே. அப்பா இது ஆண்டவரே கர்த்தாவே அப்பா தேவனே அப்பா பரிசுத்துக்கு விரோதமாக எந்த ஒரு காரியமும் அவங்க செய்யாதபடிக்கு அப்பா அவளுக்கெல்லாம் ஒரு தேவ பயத்தை கொடுங்க தகப்பனே ஆண்டவரே. காலேஜுக்கு போகும்போது வருகும்னு தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற பிள்ளைகளாய் மாற்றும் ஆண்டவரே. அங்கே இருக்கிற அந்த அதிகாரி கண்களில் தயவு கிடைக்கிட்டோம்ப்பா. இந்த காரியத்தை செய்தால் தான் நான் அவங்கள பாஸ் பண்ணுவேன் அந்த மாதிரிலாம் கூட சொல்லி நிறைய பேர் அப்பா மிரட்டுவாங்கப்பா. அந்தமாரி காரியங்கள்லாம் அந்தமாரி அந்த அதிகாரிகள் செய்யாதபடிக்கு தகப்பனே ஆவியானவரே அப்பா நீங்கள் தான்ப்பா பொறுப்படுத்திக்கணும். எவ்வளோ வெளி தேசத்துலேருந்துலாம் பிள்ளைங்க காலேஜ் படிக்கிறாங்கப்பா அப்பா அந்த பிள்ளைகளெல்லாம் நீர் பாதுகாத்துக்கொள்ளுங்க வழி நடத்துங்க பரிசுத்துக்குள்ளே நடத்துங்கப்பா. இயேசுவின் கேட்குறச்சு நல்ல பிதாவே ஆமீன். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம்ப்பா ஸ்தோத்திரம்ப்பா. அந்த வேலைக்கு நன்றி அப்பா. இந்த நாளுக்காக நன்றி ஆண்டவரப்பா. அந்த நாளுக்காக நன்றி தகப்பா. அந்த கால வேலைப்பா அப்படி சமூகத்து வந்திருக்கிற தகப்பா நேற்று இன்றும் மாறாதவரை துதிக்கிறோம்ப்பா. பசுத்த மாணவரை துதிக்கிறோம்ப்பா. மகிமையின் ராஜாம் துதிக்கிறோம்ப்பா. எகவா நிச்சயை துதிக்கிறோம்ப்பா. எகவா ரப்பாம் துதிக்கிறோம்ப்பா. அந்த கால வேலைப்பா சமூகத்து வந்துக்கிறோம்ப்பா. இந்த வேலைப்பா குடார் பண்டிகை அச்சபிக்கிறோம் தகப்பா. ஆவியானவரே வருகிற மே மாதம் நடக்கிற குடார் பண்டிகை அச்சபிக்கிறோம்ப்பா. குடார் பண்டிகை தேவையான அப்பா இயேசுவை எல்லாத்தையும் சந்திக்கப்படுறோம்ப்பா. குடார் பண்டிகை விரோதமாக
வருகிற எல்லா இயேசுவின் நாமத்தில் அப்பா அந்த காலவெல்லாம் தகப்பனேப்பா நாங்கள் சபையார் சேர்ந்து ஒட்டைக்கிற தகப்பா வாதத்தில் கட்டுப்படுதுப்பா அப்பா சோத்திரமான சோத்திரப்பா தகப்பனே நம்முடைய களத்தில் அர்ப்பணிக்கிறோம்ப்பா கூட பண்ணி தேவையான பொருளாதாரம் சந்திக்கப்பா பண தேவைகளை சந்திக்கப்பா சமையல் பண்ணுற பிள்ளைகளை அப்பா நீர் ஆசிரியப்பா நல்ல பலத்தையும் சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் சொல்லப்பா வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் குறை சொல்லாமல் தகப்பன் சொல்லப்பா சமாதானத்தோட அப்பா அந்த கூட பண்ணி கலந்து கூட கிருபை சொல்லப்பா வருகிற இலசுக்கா செபிக்கிறேன்னு சொன்னப்பா தகப்பனே சோத்திரமா சொன்னப்பா அப்பா எங்கள் தேசத்துக்கு நல்ல ஆட்சி நீர் குடிப்பேசணும்ப்பா நீர் விரும்புகிற ஆட்சி நீர் குடிப்பேசணும்ப்பா ஆவியானவரே பசுத்தமா சொன்னப்பா எந்த அப்பா மந்திரம் தந்திரம் எல்லாப்பா இயேசுவின் நாமத்தில் முற்றிலும் அழித்தப்படும் சொன்னப்பா ஆவியானவரே பசுத்தமா நம்முடைய கருத்தில் இருக்கிறோம்ப்பா இந்த வேலைக்காக நன்றி தகப்பன் ஜெபத்தை கருத்தில் இருப்பீங்கப்பா இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிற நல்ல பிதாவே ஆமே சோத்திரம். பிரைசலால் இந்த நாளுக்கு நாம் திண்டுக்கல் மாவட்டத்துக்காக ஜெபிப்போம். திண்டுக்கல்லில் சுமார் 25 லட்சம் மக்கள் வசிக்கிறார்கள். இந்த மாவட்டத்தில் எல்லா மக்கள் ரட்சிப்புக்காக சபைகள் எழுப்புதல் வர, ஆத்மா தரிசனம் ஊழியங்கள் எழும்ப, பின்மாறி ஊற்றப்பட, அசுத்த ஆவிகள் அழிக்கப்பட, சுற்றுலா மற்றும் புனித யாத்திரை என்று மாவட்டத்தில் வரும் மக்கள் தேவன் சந்திக்கப்பட, தொழிற்சாலைகள் நூற்பாலைகள் பணிபுரியும் தொழிலாளர்கள் முதலாளிகள் ரட்சிக்கப்பட, இயேசுவின் நாமத்தினால இதுக்கு விரோதமாய் கிரியை செய்கிற எல்லா தீய சக்திகள் வேரோடு அழிந்து போகும்படியாக ஜெபிக்கிறோம். அடுத்த குடும்பத்தை கெடுக்கிற சூதாட்டம், குதிரை பந்தயம், சேவல் சண்டை, லாட்ரி சுரண்டல், பண இரட்டிப்பு மோசடி இந்த காரியம் தேசத்தில் நடைபெறக்கூடாதென்று அரசாங்கத்தால் சட்டம் இயற்றப்பட அப்பாவி மக்கள் ஏமாந்து போகாதிருக்க இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. மிஷனரி இயக்கம், பெத்தேல் அர்ப்பணி இயக்கம், BOM இந்த இயக்கத்துக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. மிஷனரிகளை நீ தேசத்தில் ஒரு நோக்கத்தோடு ஆண்டவரே தமிழ்நாட்டில் கொண்டு வந்து போல இந்தியா முழுவதும் எல்லா மிஷனரி இயக்கத்தின் மேல் நம்முடைய கிருபை மூடுவதாக, தேவக்கரம் ஆளுகை செய்வதாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. அடுத்ததாக ஜார்க்கண்ட் மாநிலத்துக்காக ஜெபிப்போம். ஜார்க்கண்டில் கிட்டத்தட்ட 4 கோடி மக்கள் வசிக்கிறார்கள். நக்சல் இயக்கம் உள்ளவர்கள் வன்முறை எண்ணங்கள் விட்டு விட்டு பேச்சுவார்த்தையில் மனம் திரும்ப இந்த மாநிலத்தில் கிரியை செய்கிற ஆவி வணக்கங்கள், மேலோடு ஆவி வணக்கங்கள் மற்றும் ஆண்டொரு பில்லி சூனிய வல்லமைகள், மூட பழக்க வழக்கங்கள் அழிக்கப்பட, ஆதி மக்கள் மத்தியில் உண்டாகியுள்ள எழுப்புதல் வளர்ந்து பெருக, அனைத்து மக்களுக்கும் சுவிசேஷம் துரிதமாக அறிவிக்கப்பட இயேசுவின் நாமத்தில் நாங்கள் சபையாய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் செய்ய போகிறதுக்காக நன்றி செலுத்துவோம். உலகத்தில் எய்ட்ஸ் நோயாளிகள் எண்ணிக்கை 2வது இடத்தில் இந்தியா உள்ளது. ஒவ்வொரு 14 நொடிக்கு எய்ட்ஸை பாதிக்கப்பட்ட பெற்றோர்கள் மரித்து போகிறார்கள். பிள்ளைகளுக்கு மறுவாழ்வு கிடைக்க தேசத்தில் கிரியை செய்கிற உபச்சார வேசித்தன ஆவிகள் கட்டப்பட இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. குர்மி இன மக்களுக்காக ஜெபிப்போம். 1,74,00,000 மக்கள் குர்மி இன மக்களுக்காக கல்வாரி இரத்தத்தின் வல்லமை அவருடைய மனக்கண்களை திறக்கும்படியாய் சபையாய் நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாளில் நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட பகுதி சங்கீதம் 2:12. குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள். கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியும். அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள். குமாரன் கோபம் கொள்ளாதபடி அவர் பாதத்தை முத்தம் செய்யுங்கள். ஆமென். தேவன் நமக்கு வெளியேறப்பட்ட ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார், கிருபையை கொடுத்திருக்கிறார், பாதுகாப்பை கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு கடைசி நாட்டில் போதும் என்று மனதில்லாதபடி இன்னும் இன்னும் என்கிற பொருளாசையும், தேவனுக்கு கூட நேரத்தை செலவழிக்க முடியாதபடி அதிகமான காரியங்களை இருதயத்திலே கடைசி இந்நாட்களிலே வேதம் சொல்லுகிறது, அவர்கள் பெருந்திண்டியினாலும் அவர்கள் என்ன
லௌகீக கவலையினாலும் பாரம் அடையாது பண்ணி, அதில் தான் பெருந்தின்றி லௌகீக கவலை. ஆனால் இயேசு வரப்போகிறார். வேதத்தில் கடைசி நாட்களிலே நோவா காலத்தில் நடந்தது போல் நடக்கும். பெண் கொடுத்தும் பெண் எடுத்தும் அதை தான் முதல்ல இருப்போம் தவிர தேவனை குறித்த அறிவு சுத்தமாக போயிடும். அதனால் திருமணம் பண்ணக்கூடாதுன்னு இல்லை, அதனால் நீ வேலைக்கு போகக்கூடாது, சம்பாதிக்கக்கூடாதுன்னு இல்லை. அதை விட மேலானது தேவன் என்கிற அறிவு. கர்த்தரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் அண்டிக் கொள்ளாதவர்கள் மிகவும் வேதனைப்படுகிற காலங்கள் வருகிறது. தேவனை சார்ந்து கொள்ளாத மக்களுடைய வாழ்க்கையில் பயங்கரமான உபத்திரங்கள், வேதனை. நேற்று ஒரு சகோதரன் வந்தார். அவர் செங்கல்பட்டில் ஒரு நல்ல ஐஸ்வர்யம் உள்ளவர்களாக இருந்தாலும் அவர் சொன்ன காரியம் இருதயத்தை அசைத்தது. நான் 2 முறை இந்த இடத்துக்கு வந்திருக்கிறேன். 2 முறை வரும்பொழுது ஜெபம் பண்ணி அந்த எண்ணெயை வாங்கிட்டு போயிருக்கிறேன். என்னுடைய பெரிய ரிசார்ட் வச்சுருக்கிறார் அவர். இந்த இடத்துல செங்கல்பட்டில் நிறைய பில்டிங்ஸ் இருக்குது. சொந்த சகோதரனை அவருக்கு விரோதமாக சூனியம் வச்சதை இவர் அந்த எண்ணெயை வாங்கிட்டு போய் அந்த இடத்துல தெளித்த உடனே அவருக்கு விரோதமாக வச்சிருந்த சூனியம் மேலே வந்து இருக்கப்பட்டது. எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. இன்றைக்கி எனக்கு அவங்க ஒய்ஃபு வக்கீலாக இருக்கிறாங்க. அவ்வளவு இருந்தாலும் கூட அவர் வந்து சொன்ன காரியம், நேற்று ஒரு 2 மணி நேரம் அவரை கவுன்சில் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ தான் பணம் இருக்குது, கோடி கோடியாக பணம் இருக்குது, நல்ல வசதியாக இருக்காங்க. ஆனால் சூனியத்தினால் பாதிக்கப்பட்டிருக்கு. இந்த சூனியத்துக்கு விடுதலை யார் சொன்னாங்க? சபைக்கு வந்து விடுதலை பெற்ற ஒருத்தர் சொல்லி கொடுத்தாங்க. ஆனால் அவங்க அரசியலில் ஒரு பெரிய போஸ்ட்டில் இருக்காங்க. எனக்கு இவ்வளோ பெரிய போஸ்ட்டில் இருந்துட்டு எப்படி இங்கே வந்தாங்கன்னா, எந்த அரசியல் அதிகாரம் ஆற்ற சொன்ன எந்த பணமோ அரசர் உன்னை பாதுகாக்க முடியாது. இயேசு தான் பாதுகாக்க முடியும். ஏன் பாதுகாக்க முடியும்? அவர் யார்? அவர் வல்லமை என்ன சொல்லும்போது அவர் ரொம்ப என்னால் நைட்டு தூங்கவே முடியல. நான் நல்லா தூங்கி 2 வருஷம் 1 வருஷம் ஆகுது சரியாக தூங்கி. ஆனால் அவங்க அண்ணனை மன்னிக்கிறார். திரும்பி அவருக்கு எதுவும் செய்யலை. இவர் சொத்து 13 கோடி ரூபாய் ஏமாற்றிட்டார். இப்போ வந்து பொய் சொல்லி கேஸெல்லாம் போட்டதுனால இப்போ கூட நான் வந்து பொய் சொல்லிட்டேன், நீ பணம் தந்தன்னு சொல்லிட்டா போகிறோம், எனக்கு அந்த பணம் வேண்டாம், உண்மை இல்லை. ஆனால் உண்மை இல்லாமல் என்னையே அழிக்கிறதுக்கு சூழ்நிலை வைக்கிறாங்க. நீங்கள் திருப்பி இங்கே எதுவும் செய்ய முடியாது. ஒன்று செய்யலாம், மன்னிச்சாதான் உங்களுக்கு விடுதலை. உங்கள் பணம்லாம் இங்கே தேவையில்லை, மன்னிச்சுட்டா விடுதலை. நான் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகும்போது இதே வார்த்தையை ஒருத்தன் வந்து சொன்னாங்க, கிறிஸ்தவங்க. அதையும் நீங்கள் சொல்கிறீங்க. கிறிஸ்து என்றாலே மன்னிப்பு தான், கிறிஸ்து என்றாலும் விட்டு கொடுப்பது தான். ஏன்னா அப்புறம் நம்ம சபையில் நடந்த சாட்சி, ஒருத்தர் என்ன செய்ய போனார். அப்போ ஆண்டவர் அவருக்கு சொன்ன உடனே இடத்துல விடுதலை எல்லாம் சொன்ன உடனே அவர் இந்த சண்டே வரேன்னு இருக்கிறார், குடும்பமாக நான் வரேன் அப்படின்னு. அதான் கடைசி நாட்கள். உன் பணம், உன் படிப்பு, உன் பட்டம் ஒன்றுத்துக்கும் உதவாது. தேவனை சார்ந்து கொண்டால் தான் பாதுகாப்பு. தேவனுக்கு முதலிடம் கொடுத்தா தான்ப்பா. எங்களுக்கு 69 வயசு ஆகுது, ஏன் காலையில் 4 மணிக்கு எந்திரிச்சு ஜெபம் பண்ணுறோம்? யாரும் எங்களை கேட்கல. அவங்களுக்கு எவ்வளோ பலவீனம், ஏன் எந்திரிச்சு வராங்க? ஒரு வாரத்துக்கு வர்றதே முடிய மாட்டேங்குது. ஆனால் டெய்லி காலையிலேயே ஜெபிக்கிறோம். அதுதான் நமக்கு பாதுகாப்பு. தேவனை சார்ந்து கொள்வது, தேவனை பிடித்து கொள்வது. அவர் இல்லைன்னா நீ வாழ்க்கையில் வாழவே முடியாது. கடைசி நாட்கள், போராட்டங்கள், விபத்துக்கள், வியாதிகள், பொறாமைகள், பலவிதமான காரியங்கள் சாத்தான் வைத்திருக்கிறான். ஆனால் நீ தேவனுக்கு முதலிடம் கொடுத்துட்டா உன்னை ஒருவனும் அசைக்க முடியாது. ஆனால் முதலிடம் கொடுக்காதபடி பிசாசு என்ன செய்வான்? தேவையில்லாதது முதல்ல கொடுத்துருவான். ஆனால் அந்த ஒழுங்குமுறை, நேற்று தான் அவர்கிட்ட சொன்னேன், எல்லாத்துக்கும் ஒழுங்குன்னு ஒன்று இருக்குது. ஆண்டவர் வந்து முதல்ல வந்து அந்த ஒழுங்காக இருந்தால் தான் உயர்வே வரும். நான் அடிக்கடி சொல்லுவேன், ஆசீர்வாதத்தின் ஆசீர்வாதத்தினுடைய வேர் என்ன? ஆசீர்வாதத்தின் வேர் என்ன? உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். ஆசீர்வாதத்தின் வேறே அதுதான்.
உண்மை இல்லைன்னு வச்சுக்க, இப்போ ஆசீர்வாதம் இருக்கும், ஆனால் வாதமும் கூட சேர்ந்து இருக்கும். அதை அனுபவிக்க முடியாது. எத்தனை கோடி சொத்து இருந்தாலும் வேணால் பார்த்துக்கலாமே தவிர நீ திங்க முடியாது. உன்னால் சரியாக தூங்கவே முடியாது. ஏன்னா பணம் உன்னை தூங்க வைக்காது. தேவ சமாதானம் தேவனை சார்ந்திருக்கும் பொழுது தான், தேவன் தான் எல்லாம் முதலிடம் வாழ்க்கையில் நீ கொடுக்கும் பொழுது தான் உனக்கு பூமியில் சமாதானம் உண்டு, சந்தோஷம் உண்டு, விடுதலை உண்டு. அவரை அண்டிக் கொள்கிற யாவரும், என கடைசி நாட்கள் மனுஷகுமாரன் கோபம் கொள்ளாதபடிக்கு அவர் பாதத்தை, ஆமாம், அவரை நோக்கி பார்க்கலன்னா அந்த நாளே வேஸ்ட்டு. அவருக்கு தான் முதலிடம். அவரை பிடித்து கொண்டால் போகிறோம். எல்லாம் தானாக நாய்க்குட்டி பின்னாடி வர மாதிரி வரும். திருமண காரியங்கள் நாங்கள் பார்க்குறோம். நாங்கள் யார்கிட்டையும் போய் எதையுமே இது பண்ணலை, ஆனால் கர்த்தரே எல்லாவற்றையும் செய்கிறார். ஆமென். நீ தேவனை தேடினா அது தானாக வரும். ஆனால் தேவனை தேடலும் வச்சுக்க கட்டையில் முட்டின மாதிரி இருக்கும். அதான் அவரை அண்டிக் கொள்கிறவர்கள் எப்பொழுதெல்லாம் தேவனை சார்ந்து கொள்ள வேண்டும். 1 பேதுரு 5:7. விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். அதான் அவர் நம்மளை விசாரிக்கிறார். உங்களுக்கு என்ன பிரச்சனைனாலும் வேற எவனையும் போய் கேட்டுட்டு இருக்காதீங்க. வேற எவனும் உனக்கு உதவி செய்ய மாட்டான். ஆனால் அவரை விசாரிக்கிறபடியால் கவலையெல்லாம் அவர் மேலே வைத்து விட்டு, எனக்கு இப்படிப்பட்ட பிரச்சனைன்னு அவர்கிட்ட சொல்லிடலான்னா இந்த கடைசி நாட்களில் விடுதலை. நேற்று அந்த சௌர்ணை தான் பார்த்தேன். சரியான இடத்துக்கு வந்திருக்கிறீங்க. எல்லா ஐஸ்வர்யம் இருக்குது. 2 ஃபார்ச்சூன் கார் இருக்கான். ஒரு காரே அவங்களுக்கு எவ்வளோ என்ன விலை தெரியுமா? ஒரு கார் கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாய். 2 கார். ஆனால் 2 கார் இருந்து என்ன இல்லை? தூக்கம் இல்லை, சமாதானம் இல்லை. காரு சமாதானத்தை கொடுக்காது, இயேசு தான் சமாதானத்தை கொடுக்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் அவற்றை ரொம்ப தாழ்மையை நான் பார்த்தேன். அவளை கார் இருந்தாலும் அந்த அந்த பணிவும் அந்த பயத்தையும் பார்த்தேன். ஏன்னா 2 முறை அவர் சபைக்கு வந்திருக்கிறார், வந்துட்டு பிரேயரால் வாங்கிட்டு போயிருக்கிறார். ஆனால் இந்த தடவை அது அதிகமாகும் பொழுது நேரடியாகவே போய் 2 முறை டைம் கேட்டார், கிடைக்கலாம். உதவி நாங்கள் பாண்டிச்சேரிக்கு போயிட்டோம், இன்னொரு தடவை நாங்கள் ஊழியத்துக்கு போயிட்டோம். ஆனால் நேற்று கர்த்தர் அவருக்கு நேரத்தை கொடுத்தார். அல்லேலூயா. கிட்டத்தட்ட 2 மணி நேரம் கிட்ட அந்த கவுன்சிலிங் போயிட்டு கொண்டிருந்தது. அப்போ தான் யோசித்தேன், நேற்று நாங்கள் செய்த ஊழியம் வித்தியாசமான ஊழியம். ஆமீன். வெறும் ஜபந்தான் அக்கினியை போட்டு வந்துட்டோம், அவ்வளோதான். ஆனால் ஃபயராக இருந்தது. ஜபமும் ஊழியமும் ரொம்ப அருமையாக இருந்தது. அப்போவே ஜபம் கொஞ்சம் சொன்னார், ஒரு அடையாளத்தை பார்ப்பனார். ஈவினிங்கில் அடையாளத்தை பார்த்துருந்தேன். ஆமீன். எவ்வளோ பெரிய பதவி பணம் இருந்தாலும் ஒன்றும் இல்லை, சபையை தான் நோக்கி வரணும். அவங்க சபையில் தான் எல்லாம் விடுதலையும் இருக்கிறது. ஆமீன். நேற்று அதே அங்கே வந்தவொடனே இன்னொரு செய்தியும் கொடுத்தார். நான் இது ஃபுல்லாக கார்பெட் போடணுன்னா லட்சங்கள் செலவாகும். ஆனால் ஒரு பிரதர் வந்தார், இந்த கார்பெட் போடணும்னு சொல்லி. நான் அவங்களுக்கு ஒரே ஒரு முறை தான் ஒரு மினிஸ்ட்ரிக்கு இடம் கொடுத்தேன். வந்து பார்த்துட்டு அளந்துட்டு போயிட்டார். நேற்று எனக்கு ஃபோன் பண்ணார், பாஸ்டர் உங்களுடைய கான்ட்ரிபியூஷன் என்னன்னார். நீங்கள் எவ்வளோன்னு சொல்லுங்கள், அவ்வளோத்தையும் நான் வந்து உங்கள்கிட்ட நான் தானே சொன்னேன் இந்த இடத்துல கார்பெட் போடணும். நான் உங்கள்கிட்ட ஒன்றும் நீங்கள் வந்து போடலையே, நான் தானே சொன்னேன். இல்லை பாஸ்டர், நீங்கள் ஏதாவது கான்ட்ரிபியூஷன் நீங்கள் சொன்னதுனால ஏதாவது தர முடியுமானார். நான் இப்போது எதுவும் இல்லை, எவ்வளோன்னு சொல்லுங்கள், நான் தரேன். இதை நான் போடுறேன், நீங்கள் கூலிக்கு ஆள் மட்டும் போடுங்க. எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. யாருன்னே தெரியாது, ஒரே ஒரு தடவை வந்தாங்க. அது என்ன எத்தனை லட்சம் கூட எனக்கு தெரியாது. அதுதான் தேவன். நீ அவரை நம்பினா போகிறோம். மனுஷனை நம்பி ஒரு பிரயோஜனம் கிடையாது. ஆனால் கர்த்தரை நம்புவது, அதான் நேற்றே நாங்கள் செய்த அந்த ஜெபத்தின் அடையாளத்தை 2 அடையாளத்தை பார்த்தோம். ஆமேன். அடிக்கடி இந்த சபை அடுத்த கட்டத்துக்கு போகும். ஆமேன். அல்லேலூயா. உண்மையாக இருந்தால் நிற்க முடியும், நடித்தா நிற்க முடியாது. ஆமேன். இதில் சொந்த குடும்பம், மனைவி, புள்ள, மாமன், மச்சான் யாரும் இதுக்கு முன்னாடி எல்லாம் கர்த்தருக்கு முதலிடம் கொடுத்தா தான் நிற்க முடியும். அல்லேலூயா. அவரை சார்ந்து கொண்டால் தான் நிற்க முடியும். ஆனால் பிசாசு
இதை தவிர மற்றதெல்லாம் செய்ய சொல்லுவான். யார்? ஆண்டவர் தேடுறது தவிர மற்றதெல்லாம் செய்ய சொல்லுவான். ஏன்னா அவனுக்கு தெரியும் இதை தேட்டா இவனுக்கு எந்த தீமையும் வராதுன்னு. பிசாசு சொல்லுவான் அதை மட்டும் செய்யாத, மற்றது எல்லாம் செய். நீ என்ன ஜெபிக்கலையா? நீ எவ்வளோ ஜெபம் பண்ணுற, எவ்வளோ காரியம் பண்ணுற, இதெல்லாம் முக்கியமா அப்படின்னா அதுதான் முக்கியம். தேவனுக்கு முதலிடம் கொடுப்பது தான் முக்கியம். ஹல்லேலூயா. சங்கீதம் 3:1 எப்போதெல்லாம் அவரை சார்ந்து கொள்ள வேண்டும். கர்த்தாவே, என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகியிருக்கிறார்கள், எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் அநேகர். எப்பொழுது தேவனை சார்ந்து கொள்ள வேண்டும்? நமக்கு விரோதமாய் சத்துருக்கள் அநேகமாக எழும்பியிருக்கிறார்கள். பொறாமை இருக்கிறது, ஆனால் வெளியே தெரியாது உனக்கு. ஆனால் ஆவியில் தான் நீ கண்டுபிடிக்க முடியும் எவ்வளோ பொறாமை இருக்குன்ட்டு. அல்லேலூயா. அதாவது ஆவியில் அந்த வெளிச்சம் இருந்தால் எப்படி அந்த ஸ்கேன் பார்த்துட்ட உடனே என்னென்ன வியாதின்னு கண்டுபிடிக்கிற மாதிரி 1 கொரிந்தியர் நம்ம கூட அந்த ஆவிக்குரியவர்கள் ஆருக்கு சம்பந்த ஆவிக்குரியவர்கள் நேற்று கூட சொன்னேன். 1 கொரிந்தியர் 8:10 ஆவிக்குரியவர்கள் அது 1 கொரிந்தியர் 8:1 வாசிங்க. 10 இல்லை ரத்தம். ஆண்டவரே, இரத்தத்தை நாங்கள் தெளிக்கிறோம். நன்றி. இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம். ரேபா லாபா ஷபா ரபா ஹபா தூரபா லாபா ரபா ரபா. கல்வாரி ரத்தத்தை தெளிக்கிறோம். இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம். ஆவிக்குரியவர்கள், ஆவிக்குரிய மனுஷன், நான் டெய்லி சொல்லிட்டே வந்தேன் பாருங்கள், வசனமாக இருந்துச்சு பாருங்க. அதான் என்னோட இந்த நாளில் பேசினார். அதை கரெக்டாக மாம்சத்துக்கு ஆழங்களை அறியான். ஆவிக்குரியவன் ஆவிக்குரியவர்களை அறிந்து கொள்ளுகிறான். மாம்சத்துக்குரியவன் மாம்சத்தின் காரியங்களை அறிவான் வரும். சரி, ஸ்தோத்திரம். ஆமேன், அல்லேலூயா. அதனால் ஆவியிலே நாம் அதை அறிந்து கொள்ள வேண்டும். ஆவியினாலே அதை நாம் தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும். மாம்சத்தில் அதை அறிய முடியாது. ஆவினாலே தான் அதை அறிய முடியும். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஓ ரபா ஷலா பரா கபா தீரா பலா ஷபு ரபா. இயேசுவின் நாமத்தினால 10 வரும். ரைட். சரி, ஆவிக்குரியவர்கள் ஆவிக்குரிய காரியங்களை அறிந்து கொள்ளுகிறார்கள். நீ ஆவியாக இருந்தால் அதை அறிந்து கொள்ள முடியும். ஆவியான் உனக்கு வெளிப்படுது. மாம்சத்தில் இருந்தால் அந்த காரியம் தெரியவே தெரியாது. அதனால தான் நம்ம தேவனை சார்ந்திருக்கிறோமா என்பது மிக முக்கியம். நமக்கு அந்த சபையில் ஒரு மக, அன்றைக்கி உட்காரும்போது அதை நான் பார்த்தேன். அந்த மக சின்ன வயசு தான், ஆனால் எத்தனை பேர் வந்தாங்க. ஆனால் அந்த பூவை எடுத்தா வச்சா. அப்போ உட்காந்து அவர் பார்த்து அது யாருன்னு கேட்டார். அவங்க அப்பா இல்லாத ஒரு பொண்ணு. வாசி. வாசி 2:10-11 பார் 10 வாசி 10. மனுஷில் உள்ள ஆவியை அன்றி மனுஷரில் எவன் மனுஷனுக்குரியவைகளை அறிவான்? அப்படி போல தேவனுடைய ஆவியை அன்றி ஒருவனும் தேவனுக்குரியவைகளை அறிய மாட்டான். நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல். வெரி குட்.
மனுஷத்துக்குரியவன் மனுஷத்துக்குரியவைகளை என்ன செய்வான்? அறிவான் மனுஷன் உள்ள ஆவியை அன்றி. கொஞ்சம் பார்த்தா தெரியும் இது என்ன நினைக்குது, என்ன பேசணும். ஒரு மனுஷன் மனுஷனுக்காரங்க, ஆனால் தேவனுடைய இருதயம். வாசிங்க. தேவனுடைய ஆவியே அன்றி ஒருவனும் தேவனுக்குரியவைகளை அறிய மாட்டான். தேவ ஆவி இருந்தா தேவனுக்குரியதை என்ன செய்வான்? அறிய மாட்டான். நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். நமக்குள்ள ஆவியானவர் சொல்லுவார், காலையில் இந்த காரியத்தை செய்யும் சொல்லும்பார். அவ்வளோதான். நம்ம சொல்கிறது நம்முடைய வேலை. நமக்கு விரோதமாய் சாத்தான் வைத்திருக்க திட்டங்களை முறியடிப்பதற்கு ஆவியானவர் நமக்குள்ள ஆலோசனை கொடுப்பார். ஆனால் என்ன செய்ய மாட்டார்? கட்டாயப்படுத்த மாட்டார். அதுக்கப்புறம் தான் யோசிப்போம், ஓ இதுக்கு தான் ஆண்டவர் இப்படி சொன்னாரா, ஓ இதுக்கு தான் அப்படி செய்தார். அவர் சொன்னேன், நாங்கள் இந்த இடத்துக்கு ஒரு தரித்திரத்துலேயும் கடனில் தான் வந்தேன். ஆனால் இன்றைக்கி ஆண்டவர் இங்கே வரும்போது ஒரு காரியம் சொன்னேன், இதுலேருந்து நீ ஒரு காசு கூட எடுக்கக்கூடாது, நீ உழைச்சி தான் இது பண்ணணும். அது இன்னைய வரைக்கும் கடைப்பிடிக்கிறோம். ஆனால் குறையில்லாமல் கரெக்டாக தராரு. அதாவது கொஞ்சம் பணம் வந்த பிறகு கொழுப்பு வந்துடக்கூடாது, திமிரு வந்துடக்கூடாது, ஆணவம் வரக்கூடாது, மேட்டிமை வரக்கூடாது. கடைசி வர நின்னாதான். பிசாசு பல தந்திரங்களை வைத்திருப்பான். அதில் விழுந்துட்டோன்னு வச்சுங்க. நான் எத்தனையோ பேர் பார்த்துருக்குறேன், ஊழியங்களை எங்களோடு வந்தவங்களாம் பார்த்துருக்குறேன். ஆனால் இன்றைக்கி அவங்க வீட்டிலாம் போய் சில காரியங்களோட சொல்லிட்டு வந்திருக்கிறோம். ஆனால் வாழ்க்கையில் ஏன் விடுதலை இல்லை, வாழ்க்கையில் ஏன் ஆசீர்வாதம்னா உண்மை இல்லை. அந்த தேவனுக்குள்ளாக சொல்கிற காரியத்தில் உண்மையான வாழ முடியல. ஆசீர்வாதம் இல்லை, சமாதானம் இல்லை, குடும்பங்களில் நிம்மதி இல்லை. ஏன்? கிறிஸ்துவுக்குள்ளே வந்துட்டா போகாது, அதன்படி வாழ்ந்தால் தான், அந்த கற்பனையை கை கொண்டு நடந்தால் தான் தேவன் பார்க்க. சொன்ன உங்களோட பேசுகிறேன் இல்லை, ஆனால் என் ஆண்டவர் சுற்றி பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறார். என்ன என் சுயத்துக்கு பேசுகிறேன்னா அல்லது எங்கள் சுயலாபத்துக்கு பேசுமா? இல்லை, முழுக்க முழுக்க எங்கள் சுயலாபங்கள் அல்ல. இன்றைக்கி ஒரு ஆத்மா ஆண்டவர் கொடுத்தாருன்னா இந்த ஆத்மா பரலோகத்துக்கு வழி. அப்போ சொன்னேன், ப்ராப்பசியை சொன்னேன், இந்த வச்சுருக்க உங்கள் பதவியோ உங்கள் பணம் உங்களுக்கு விடுதலை கொடுக்காது, இயேசு தான் விடுதலை கொடுக்க போகிறார். நீங்கள் பெரிய பெரிய ஆளுக்கு சுவிசேஷம் சொல்கிறதுக்காக உங்களை பிடிச்சிருக்கிறாருன்னு அப்படின்னு தான் ரொம்ப சந்தோஷம் அப்படின்னார். அது அவங்க வாழ்க்கையில் நடக்க போகுது. முதல்ல உங்களுக்கு ஒரு விடுதலை கொடுக்க போகிறார். அதை பார்த்த பிறகு தேவன் யாருன்ற அறிவு உங்களுக்குள்ளே அதை விடுதலை தான் தரும். உன் பணம், பட்டம், பதவி ஒன்றுத்துக்கும் உதவாது. இயேசு தான் உன்னோட தைரியமாக சொல்ல முடியும். ஏன்னா அவங்கள நம்பி நம்ம இல்லை, கர்த்தரை நம்பி நம்ம கர்த்தரை சார்ந்திருக்கிறோம். இன்றைக்கி இதே மாதிரி பெரிய பெரிய ஆட்கள்லாம் உள்ளே வருவாங்க. அவங்களுக்கு இயேசுவை மாத்திரம் சரியாக ஃபோக்கஸ் பண்ணணுமே தவிர அவங்க அப்படிப்பட்ட ஆள் இப்படிப்பட்ட ஆள் இல்லை. எப்பேற்பட்ட ஆளும் உள்ளே வருவாங்க. அவனுக்கு சத்தியத்தை சரியாக சொல்கிறோமான்றது தான் கர்த்தர் பார்ப்பார். அப்போ தான் நம்ம உண்மையாக இருந்தால் உண்மையான ஆட்களை கர்த்தர் கொண்டு வருவார். கொஞ்சம் பணம் வந்துருச்சுன்னா ரைட், இது பணத்தில் விழுற கேஸு, இதை விட்டால் நான் ஒரு விடுதலையும் கிடைக்காது, நிறுத்திடுவார். ஆமேன். மரண பரியந்தம் கர்த்தரை சார்ந்து கொள்ள வேண்டும். மரண பரிந்து நிலைத்திருக்கிறவனே, முடிவு நிலைத்திருக்கிறவனே ரட்சிக்கப்படுவான். முடிவு கர்த்தரை சார்ந்து கொள்ள வேண்டும் எந்த சூழ்நிலை வந்தாலும். ஆமேன். அவரை தவிர வேறு வழியே இல்லை. இதெல்லாம் இருக்கும். ஆனால் இதோட பெருசுன்னு தெரியுமா? நித்தியத்தில் நாம் இருக்க போகிறோம் நம்பிக்கை. அவரை சார்ந்து கொண்டால் தான் அங்கே போக முடியும். அவர் சார்ந்து கொள்ளனா அங்கே போகவே முடியாது. ஆனால் பேருக்கு இருக்கிற மாதிரி இருப்போம். ஆனால் பிசாசு வஞ்சிக்கிற நாட்கள், கடைசி நாட்கள். தேவன் சொல்லுகிற வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். தேவன் சொல்லுகிற காரியத்துக்கு அதை அக்செப்ட் பண்ணி கொள்ள வேண்டும். ஏன்னா தேவன் நமக்கு ஒரு நாள் தீமை செய்கிற தேவனே அல்ல. தேவன் சகலத்தின் நன்மைக்கு எதுவாய் செய்கிறார். அந்த ஒரே ஒரு கீழ்ப்படிதல் அந்த பிள்ளைக்கு வீடு கட்டுவதற்கு உதவியாக இருந்தது. அந்த ஒரே கீழ்ப்படிதல் அவருடைய எதிர்கால வாழ்க்கைக்கும் உதவியாக இருந்தது. ஆமேன். அந்த அம்மா வாக்கு கொடுக்குறாங்க, பையனுக்கு கவர்மெண்ட் வேலை கிடச்சிருச்சு. சில பேர் பணம்னா என்ன செய்யணும், பல்ல இழிச்சிட்டு போயிடும். ஆனால் கவர்மெண்ட் வேலை கிடைச்சாலும் அவங்க மாறாமல், சொன்ன வார்த்தையை மாறாமல் அவங்க 2 லட்சம் போட்டு நகையை வாங்கி போட்டு கல்யாணம் எடுத்துருவாங்க. அவள் என்ன பண்ணா, கீழே இருந்த ஒரு பூவை எடுத்து ஆமேன்
அந்த ஒரு சின்ன செய்கை வாழ்க்கையை உயர்த்திட்டு போயிடுச்சு. ஏன் எல்லாருக்கும் அறிவு, எல்லாரும் தான் போனாங்க, எல்லாரும் எடுத்து வச்சாங்களா? இல்லை. 3-4 பேர் வந்தீங்க. இப்போ ஜெர்மனுக்கு எத்தனை பேர் வந்தீங்க? 1 2 3 4. அதில் ஒரு புக்கு ஒன்று இருந்தது. யார் எடுத்தது? கண்ணுக்கு தெரியாது. நான் அதை தான் யோசித்தேன். இது அப்புறம் கலர் தான் எடுத்து வச்சேன். அது யாரும் எடுத்து போடலை. நம்ம எண்ணம் எப்படி இருக்குன்னு அதுதான் ஆவிக்குரியவர்கள் அதை கவனிப்பார்கள். ப்ரேயர் புக் அது. அதை நான் பார்த்தேன். இது வராங்களா, யார் எடுத்து வைக்கிறான்னு பார்த்தேன். நீ வந்ததுக்கு அப்புறம் தான் நீ வந்த அப்போ தான் நான் அவள்கிட்ட சொன்னேன், அதை எடுத்து வையின நீ போனதுக்கப்புறம். அதுதான், அதை நம்ம கண் அது மறைக்கும், அது மறைக்கும், அது மறைக்கும். இதுக்காக இதுதான் இப்படி தான் ஆர்டர் நம்மளை என்ன பண்ணுவார், நம்மளை சோதிப்பார். நான் அப்புறம் இவளை தான் சொன்னேன், அவள் கண் ஆப்ரேஷன், அவள் குனியக்கூடாது, ஆனால் அவளை நீ எடுத்து வைன்னு. நான் அவள் கூட பார்த்து எடுத்து வைக்கல, அவளை நீ எடுத்து வை அப்படின்னு. ஆமாம், என்ன புக்குன்னு என்னது? ப்ரேயர் புக்கு. ஆமாம், அதுதான் தேவன். அப்படி தான் நம்முடைய எண்ணங்கள் எப்படி இருக்கிறது, நாம் எப்படி நம்ம சிந்திக்கிறோம், நம்ம எப்படி இருக்கிறோமோ அந்த உணர்வு. அந்த பாப்பாவுக்கு எப்படி அந்த உணர்வு வந்துச்சு? அத்தனை பேருக்கு வராமல் அவளுக்கு அதுதான் வீடும் வந்தது, வாழ்க்கையும் வந்தது. ஒரு சின்ன கீழ்ப்படிதல். ஆமேன். ஆவிக்குரியவர்கள் எப்படி கவனிப்பாங்க தெரியுமா? இப்படி தான் கவனிப்பார்கள். இப்படி தான் ஆண்டவரும் பார்ப்பார். அவனுடைய செயல்கள் அப்படி தான் இருக்கும். நாம் உண்மையாக இருக்கும்பொழுது எந்த மனுஷன் நமக்கு ஆசீர்வதிக்கணும், கர்த்தரை ஆசீர்வதிப்பார். நடிக்கும்பொழுது வாழ்க்கை ஃபுல்லாக நடிப்பாக தான் இருக்கும். விடுதலை பார்க்கவே முடியாது. நீ எவ்வளோ நாள் தான் நேற்று சொன்ன செபத்துக்கு அஸ்திபாரங்கள். முதல்ல என்னது? ஒரு மனம். ஜெபத்துக்கு அஸ்திபாரங்கள் என்ன? ஒரு மனம். ரெண்டாவது விசுவாசம். ஜெபத்துக்கு அஸ்திபாரம் என்ன? பரிசுத்தம். இது 3 இல்லாமல் நீ எத்தனை வருஷம் ஜெபம் பண்ணாலும் உனக்கு கூரையை கூட தாண்டாது. ஒரு மனம், விசுவாசம், பரிசுத்தம். பரிசுத்தம். நான் ஒரு இடத்துக்கு போயிருந்தேன், ஒரே ஜபந்தான். எப்பா ஜபம் ஜபம் ஜபம், கூரை கூட தாண்டாது. எத்தனை வருஷம் ஜபம் பண்ணாலும் பரிசுத்தம் இருக்கணும், விசுவாசம் இருக்கணும், ஒரு மனம் இருக்கணும். அந்த ஒரு மனம் தான் என்ன செய்யும்? நம்மளை ஜபத்துக்கு என்ன வரும்? பதில் வரும். உண்மைக்கு அஸ்திபாரம், ஆசீர்வாதத்துக்கு அஸ்திபாரம் உண்மை, கிருபைக்கு அஸ்திபாரம் தாழ்மை. ஆமேன், அல்லேலூயா. இதெல்லாம் அஸ்திபாரங்கள். எப்படி ஒரு கணக்கு போடுறது சூத்துற மாதிரி இதெல்லாம் நம் இருக்கான்னு ஆட்டோமேட்டிக்காக நம்ம பார்க்கணும். கர்த்தரையே சார்ந்து கொண்டால் அந்த அறிவும் புத்தியும் ஞானம் நமக்குள் தானாய் வரும். உலகத்தையும் சுயத்தை சார்ந்தால் ஒருவன் வராது. ஆமேன். கர்த்தரை சார்ந்து கொள்ளும் பொழுது அவர் எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். நீ எதிர்பார. எனக்கெல்லாம் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இதெல்லாம் செய்ய முடியுமா, இதெல்லாம் இப்போ முடியுமா? ஆண்டவர் சொன்னார், அது என்னால் முடியும். ஆனால் என்னையே சார்ந்து, அவரே சார்ந்து கொள். இந்த கடைசி நாளில் தேவனை சார்ந்து கொண்டால் பெரிய ஆசீர்வாதம் உண்டு. ஆனால் உலகம் எதிர்காலத்தை நீங்கள் உங்கள் சுயபலத்தில் சார்ந்துட்டா தேவையில்லாத போராட்டங்கள் வரும். ஆனால் கர்த்தரை சார்ந்து கொள்ளும் பொழுது தேவனே ஞானத்தையும் அறிவையும் புத்தியும் உணர்வையும் கொடுத்து நம்மை ஆசீர்வாதம். ஏற்ற வேளையில் ஏற்ற சமயத்தில் என்ன சின்ன ஆவியானவர் உனக்கு சொல்லுவார். இப்போ என் குடும்பத்தில் சொல்லுவார், இதை செய் அதை செய்ன்னு சொல்ல. அது சொல்ல தான் செய்வோம், யாரும் என்ன செய்ய மாட்டோம், கட்டாயெல்லாம் படுத்த மாட்டோம். ஆனால் ஆவியானவர் உனக்கு சொல்லுவார், இதை சொல் அப்படின்னு. அவ்வளோதான், அதை சொல்லிவிட்டு பட்ட அமைதியாக இருப்பேன். ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே இது நடக்கணும் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணுவோம். அப்படி ஜெபிக்கும் பொழுது இதுதான் கர்த்தரை சார்ந்து கொள்வது. மாம்சம் சார்ந்த என்ன இடம், ஒரே சண்டையும் போராட்டம் வரும். ஆனால் ஆண்டவர்கிட்ட சார்ந்து கொண்டு பாருங்களேன், அது அழகாக சமாதானமாக வரும்.
கண்களை மூடி கர்த்தரை சார்ந்து கவலைப்படும் பொழுது, சத்துரு எதிர்த்து நிற்கும் பொழுது, நமக்கு விரோதமாய் சாத்தானுடைய தந்திரங்கள் நடக்கும்பொழுது கர்த்தரை சார்ந்து கொள்ள வேண்டும். ஒரு மகன் வந்து அழுதாப்புல, எனக்கு ஏன் இப்படி? தீமை இல்லை, தீமையில் பாதுகாக்க கர்த்தர் ஒன்று இப்படி வச்சிருக்கிறார். ஆனால் தேவன் தீமை செய்ய மாட்டார், அதை நம்பு. அதான் கர்த்தர் செய்கிற காரியம். வாழ்க்கையில் ஒரு தீமையும் அல்ல, தேவனை சார்ந்து கொள்வதற்கு தீமையை கர்த்தர் நன்மையாய் மாற்றுவார். யோசேப்பை சிறைச்சாலை போட்டது நன்மை, இல்லைன்னா கண்டிப்பாக அந்த பூர்த்திப்பா மனைவி என்ன பண்ணியிருப்பா, இன்னொரு தடவை அட்டம் பண்ணி அவனை பாவத்துக்குள்ளாக்கியிருப்பா. தேவனே கொண்டு போகிறார். பாவம் செய்யாமல் இருப்பதற்காக பாவம் செய்யறதுக்கு தண்டனையை கர்த்தர் அனுமதி கொண்டு போகிறார். அதே போல் வாழ்க்கையில் தேவ சித்தம் நம் வாழ்க்கையில் நடைபெறும் என்றால் தேவனையே சார்ந்து கொள்ள வேண்டும். ஒரு நமக்கு சாதகமாக இல்லைன்றதுக்காக தேவன் இல்லை என்ற அர்த்தம் இல்லை. அவர் எல்லாவற்றையும் சரியாய் செய்கிற தேவன் என்பதை அறிகிற அறிவு தான் கர்த்தரை சார்ந்து கொள்வது. கண்களை மூடி, ஆண்டவரே, சபை குடும்பங்கள் கைடு செய்கிற தொழில், வேலை, ஸ்தாபனங்கள் ஆசீர்வதியும். சிறு பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள், கற்பசிறிகள், சரித்திர பலவீனமானவர்கள், நோய்வாய்ப்பட்டுள்ளாக ஜெபிக்கிறோம். பலப்படுத்தி ஸ்திரப்படுத்தி சகாயம் பண்ணும். நீதியின் வழக்கரத்தினலை தாங்கும், தப்பியும் சுமந்து கொள்ளும். கல்வி நிமித்தமாய், வேலை நிமித்தமாய், ஊழிய நிமித்தமாய், வியாபாரம் போகிற எல்லா பிரயாண கிருபையை பாதுகாத்துக்கொள்ளும், வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. கர்த்தருடைய ஜெபத்தை சொல்லும். பரமண்டலருக்கு எங்கள் பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்கள் அன்றன்றுள்ள ஆகாரத்தை எங்கள் என்று தாரும். பிறர் குற்றங்களை நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குட்படாதபடிக்கு தீமையிலிருந்து ரட்சித்து கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையங்களே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழுவலுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களெல்லாம் மன்னித்து, உன் நோய்களெல்லாம் குணமாக்கி, உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு, கிருபையினாலும் இரக்கத்தினால் முடிசூட்டி, நன்மையால் வாயை திருப்தியாக்குவார். கழுவுக்கு சமான வயது திரும்ப வாழ வயதை போல் ஆகிறது. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்துக்கும் படிப்பிவிக்கிற கண்மலையான கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமேன். அல்லேலூயா.